காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். மலை போன்ற உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என் அன்பாகிய சமுத்திரத்தின் அடியில் புதைந்து போயின. உன் நோய்கள் என் சிலுவை மரணத்தால் தீர்க்கப்பட்டன. என் தழும்புகள் உனக்கு ஆரோக்கியம் தரக்கூடியவை. உன் பிராணன் என் பார்வைக்கு அருமையானபடியால் இன்று வரை உன்னை அதிசயமாய் பாதுகாத்து வருகிறேன். என் கிருபை, என் இரக்கங்கள் உன்னை விசேஷித்தவளாக நிறுத்தி என் பெரிய இரட்சிப்பின் வல்லமைக்கும் மாறாத என் அன்புக்கும் உன்னை சாட்சியாக வைத்துள்ளது. என் நன்மைகள் உன்னை திருப்தி செய்கின்றன. பழையவைகள் ஒழிந்து எல்லாம் புதிதாயின. இந்த புதிய நாளிலும் உன் இருதயத்தையும் உன் எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்தி என்னை துதிக்கும் துதியால் நீ இருக்கும் இடத்தை நிரப்பிக்கொள். புதுப்பாட்டு பாடு. இரட்சிப்பின் கீதங்கள் இருளை வெளிச்சமாக்கட்டும். உன்னை சுற்றிலும் இருளில் வாழும் ஒவ்வொருவரும் என் இரட்சிப்பின் மேன்மையை அறிந்து கொள்ளட்டும். உன் ஜெபங்களும் துதி பாடல்களும் அடைக்கப்பட்டிருக்கிற கதவுகளை திறக்கட்டும். ஆசீர்வாத மழை பொழியட்டும். இருள் வெளிச்சமாகவும் துக்கம் சந்தோஷமாகவும் மாறட்டும். கசப்பான உன் மாறா மதுரமாகட்டும். நான் கர்த்தர், என் வல்லமைக்கு அளவில்லை. எந்த பாவியையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. உன்னுடைய தனிப்பட்ட சாட்சி உன்னை சுற்றிலும் உள்ளவர்களுடைய இருதயங்களை திறக்கும் சாவியாக அமையட்டும். என்னுடைய அன்பால் நிறைந்திரு. ஆவியானவரின் அமர்ந்த குரலுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படி. ஆதார வசனம்: இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். லூக்கா 19:10.